ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் வச்சு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். ஒரு 6-7 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். லைட்டாக ஃப்ரை ஆகிடும். இப்போது 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பட்டை லவங்க பொடி போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன். 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா காரமாக பிடிக்கும்னா பச்சை மிளகா நீங்கள் ஒரு 10 கூட போட்டுக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் 7 மிளகாவோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதனால் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயத்துலேயே உப்பு போட்டுருக்கோம், அதனால கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப உப்பு ஆயிடுச்சுன்னா இது பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். அப்பப்போ திறந்துட்டு கிண்டி விட்டுக்கலாம். சிக்கன் ஓட்டு பார்க்காம பார்த்துக்கோங்க. ரப்பர் மாதிரி இல்லைன்னா பாருங்கள். இப்போ இன்னும் தண்ணி விட்டுருக்கு. திருப்பி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருவேன். ஒரே டைமில் சேர்த்தா அந்த பெப்பரோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு கிடைக்காது. இடையில போட்டால் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டால் நல்லா தூக்கலாக தெரியும். 1/2 லெமன் ஒரு ஜூஸ் புழிஞ்சு விட்ருக்கேன். நீங்கள் 1 kg எடுக்கிறீங்கனாலும் 1/2 லெமன் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமன் ஜூஸ் ஊற்றி ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்ட பெப்பர் சிக்கன் ரெடி. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக போகும். பிரியாணி கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.